நம்ம யூனிவர்ஸ்ல 2 விஷயங்கள் தான் அடிப்படையா இருக்கு. ஒன்னு மேஸ், இன்னொன்னு ஸ்பேஸ் டைம். ஆனா ஒரு இடம் இருக்கு, அங்க மேஸ் மட்டும் இல்ல, ஸ்பேஸ் அண்ட் டைம் கூட தன்னை மடக்கிறது. அதுதான் பிளாக் ஹோல். ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் தன்னுடைய வாழ்க்கையுடைய கடைசி கட்டத்தை அடையும் போது அதோடைய மைய பகுதியில் நடக்கக்கூடிய கிராவிடேஷனல் கொலாப்ஸ் ஒரு சாதாரணமான ஒரு இடத்தை கூட அசாதாரணமான ஒரு இடமா மாத்திடுது. டென்சிட்டி ரொம்ப அதிகமாகுது. கிராவிட்டி நம்ம நினைக்கிறத விட ரொம்ப அதிகமா இருக்கு. எஸ்கேப் வெலாசிட்டி லைட்டை கூட கடந்து போகுது. அந்த பவுண்டரி தான் ஈவென்ட் ஹரிசான். அந்த எல்லைக்குள்ள டிஸ்டன்ஸ், டைம், டைரக்ஷன் நம்ம புரிஞ்சுக்கிற டெஃபினிஷன்ல எல்லாமே அது வேலை செய்யறதில்ல. நமக்கு இன்சைட் அப்படின்ற ஒரு கருத்து கூட இங்க தெளிவா டிஃபைன் பண்ண முடியாம இருக்கு. அது ஒரு சாதாரணமான ஒரு ஆப்ஜெக்டா இல்லாம ஸ்பேஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்சர்ல உருவாக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீம் ஜியோமெட்ரி ஆப்ஜெக்டா இருக்கு. ஆனா இங்க தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு. பிளாக் ஹோலை நம்ம முழுமையா பார்க்க முடியாது. ஆனா அது சுத்தி நடக்கக்கூடிய பிசிக்ஸை நம்மளால ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அதன் மூலியமா அதுக்குள்ள என்ன நடக்குதுன்றத நம்மளால கணிக்க முடியும். இந்த வீடியோல பிளாக் ஹோல் உருவாக்கக்கூடிய முதல் நொடியிலிருந்து ஈவென்ட் ஹரிசானுக்கு அப்புறம் பிசிக்ஸ் எப்படி மாறுது, தென் சிங்குலாரிட்டி அப்படின்ற கான்செப்ட் உண்மையிலேயே என்னன்றத நம்ம சில முக்கியமான பிளாக் ஹோல்ஸை, கருந்துளைகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மூலியமா நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க இந்த மிகப்பெரிய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். இது செனித் ஆஃப் சயின்ஸ். பூமியை சூரியன் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ சூரியனுக்கு கண்டிப்பா பவர் இருக்கும். நம்மளுடைய சூரிய குடும்பத்தை மில்கிவே கேலக்சியுடைய மையத்தில் இருக்கக்கூடிய சாஜிட்டேரியஸ் ஏ ஸ்டார் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ அதுக்கு எவ்வளோ பவர் இருக்கும்? ஆனால் நான் சொல்றது ஒரே ஒரு கேலக்சி மட்டும்தான். கிட்டத்தட்ட பல கேலக்சியை, இதை நம்ம கேலக்சி கிளஸ்டர்னு சொல்லுவோம். ஒட்டுமொத்த கேலக்சி கிளஸ்டரையே கண்ட்ரோல் பண்ண அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் ஹோல் ஒன்று இருக்கு. இதுதான் ஃபீனிக்ஸ் ஏ. அதோடைய மையத்தில் இருக்கக்கூடிய பிரைட்டஸ்ட் கிளஸ்டர் கேலக்சி நம்ம பிசிஜின்னு சொல்லுவோம். இது ஃபீனிக்ஸ் ஏ உடைய சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல். இது நம்ம பூமியிலிருந்து சுமார் 5.7 பில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கு. யூனிவர்ஸில் 2வது மோஸ்ட் கூலிங்கான கோர் இருக்கக்கூடிய கிளஸ்டர் இதுதான் நம்ம சொல்லலாம். தென் இது ரொம்ப வேகமாக வளரக்கூடிய கருந்துளையில் முக்கியமான ஒன்று. தென் ஃபீனிக்ஸ் கிளஸ்டரில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய கூலிங் ப்ராசஸ் மற்ற கிளஸ்டர்களை விட 10 மடங்கு ரொம்ப வேகமாக இருக்குது. இதனால தான் இதோடைய கேஸ் ரொம்ப கொலாப்ஸ் ஆகுது. இதனால பிளாக் ஹோல் கண்டினியூஸாக அதோடைய ஃபியூலை ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கு. இதோடைய மேஸ் ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட 20 to 30 பில்லியன். நம்ம சூரியனை ஒன்று சேர்த்தோம்னா அதோடைய மேஸ் எவ்வளோ இருக்குமோ அந்த மேஸ் இந்த பிளாக் ஹோலில் மட்டுமே இருக்கு. இதை நம்ம சாஜிட்டேரியஸ் ஏ ஸ்டாரோட கம்பேர் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 4 மில்லியன் சூரியனோட ரொம்ப பெருசாக இருக்கு. தென் M87 அப்படின்ற பிளாக் ஹோலை நம்ம கம்பேர் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 6.5 பில்லியன் சூரியன்களை ஒன்று சேர்த்தா அதோடைய மேஸ் எவ்வளோ இருக்குமோ அது M87க்கு இருக்கு. 10618 அப்படின்ற ஒரு பிளாக் ஹோல் 66 பில்லியன் சூரியன்களை ஒன்று சேர்த்தா அது எவ்வளோ இருக்குமோ அதுக்கு ஈக்குவலான சைஸ் இருக்கு, அதுக்கு ஈக்குவலான ஒரு மேஸ் இருக்கு. பட் இது 20 to 30 பில்லியன் சோலார் மேசஸ். இதை நம்ம 10618 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். பட் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச ஒரு மிகப்பெரிய பிளாக் ஹோல்ல ஒன்று அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தென் இது 10618க்கு கீழே தான் வருது. ஆனால் இதோடைய க்ரோத் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கு. இதுக்கான சயின்டிஃபிக் ரீசன், இது எதுக்காக எவ்வளோ வயலண்டாக இருக்கு அப்படின்றதுக்கு எக்ஸ்ட்ரீம் கூலிங் ஃப்ளோ அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த கிளஸ்டரில் ஹாட் கேஸஸை மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸாக அதை கூல் ஆகிக்கிட்டே இருக்கு. ஃபீனிக்ஸ் கிளஸ்டரில் கூலிங் ரேட் 3500 சோலார் மாசஸ் ஒரு வருஷத்துக்கு. மற்ற கிளஸ்டரை விட 10 மடங்கு அதிகம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமா பிளாக் ஹோல் கண்டினியூஸா ரொம்ப ப்ரெஷர்ல அதிகமான கேஸஸை சப்ளை பண்ணோம். தென் ஆக்ரோசன் டிஸ்கில் இருக்கக்கூடிய அல்ட்ரா ஹை டென்சிட்டி பிளஸ் அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் ரெண்டும் சேர்ந்து இந்த ஆக்ரோசன் டிஸ்கை அந்த கேலக்சியில அந்த பிளாக் ஹோல்ல இந்த யூனிவர்ஸ்ல ஒரு யூனிக்கான ஒரு பிளாக் ஹோலா ஆக்குது. இதுதான் இங்க இந்த ஜெட் இவ்வளோ வேகமா ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் ஆகிறதுக்கான முதன்மையான காரணமாகவும் இருக்கு. அடுத்து 2வது சயின்டிஃபிக் ரீசன், இதை நம்ம ஃபீட்பேக் ஃபேஸ் மூவ்மெண்ட்னு சொல்லலாம். பொதுவாக பிளாக் ஹோலுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு பின்னாடி ஜெட் ரிலீஸ் ஆகும். அது கேஸை கொலாப்ஸ் பண்ணும். தென் அது கேஸை கொலாப்ஸ் ஆகிறத ஸ்டாப் பண்ண கூட செய்யும். இதுக்கு பேர் நம்ம ஏஜிஎன் ஃபீட்பேக்னு சொல்லுவோம். ஆனால் ஃபீனிக்ஸ் ஏல இந்த ஏஜிஎன் ஃபீட்பேக் கொஞ்சம் லேட் ஆகுது, ரொம்ப வீக்காகவும் இருக்குது. இதன் காரணமாக கிளஸ்டரில் இருக்கக்கூடிய கேஸ்
அன்கண்ட்ரோலாக இருக்கிறத விட ரொம்ப கூலாகுது. பிளாக் ஹோலுக்கு எக்கச்சக்கமான ஃபியூல் உள்ளே போய்கிட்டே இருக்கு. இதனால அந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் ரொம்ப சீக்கிரமாக வளருது. ஃபீனிக்ஸ் ஏ இதோடைய ஜெட் அளவு ரொம்ப வயலண்ட்டாக இருக்குது. அதுக்கான காரணம் நாசா மெஷர் பண்ணது இதோடைய எனர்ஜி அவுட்புட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ஒரு ஒட்டுமொத்த கேலக்சியோட ஸ்டார்லைட்டை விட ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது யூனிவர்ஸில் ரொம்ப டாப்பில் இருக்கக்கூடிய ஜெட் இருக்கக்கூடிய ஒரு பிளாக் ஹோல் அப்படிங்கிறதும் இதில் இன்னும் கொஞ்சம் யூனிக்கான ஒரு விஷயம். இந்த ஜெட்டில் அப்படி என்ன தான் நடக்குது? கிளஸ்டரில் ஹாட் கேஸஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 2,50,000 ஒளியாண்டுகள் வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டே இருக்குது. எக்ஸ்ரே கேவிட்டிஸ் உருவாகிறது இங்கே நம்ம பார்த்துருக்கோம். தென் கிளஸ்டரில் சவுண்ட் வேவ்ஸ் அப்படின்றது ப்ரொபகேட் ஆகுது. தென் கேஸுடைய டென்சிட்டி இதில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. இதனால் இந்த ஸ்ட்ரக்சர் மறுபடியும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணப்படுது. இது லிட்ரலி ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் வேவ்ஸ் ஒரு கேலக்ஸி கிளஸ்டருக்குள்ள நுழையிற மாதிரி. அப்போ கண்டிப்பாக இது உருவாக்கக்கூடிய நட்சத்திரத்துடைய அளவுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது இது 740 சோலார் மேசஸ் பெர் இயர் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. அதுக்கான அர்த்தம் நம்ம மில்கிவே கேலக்ஸி ஒரு வருடத்துக்கு 1-2 சோலார் மேசஸ் மட்டும்தான் இருக்கும். அதாவது அவ்வளோதான் அது உள்ளான நட்சத்திரத்தை உருவாக்க முடியும். ஆனால் இந்த ஃபீனிக்ஸ் கிளஸ்டர் மில்கிவே கேலக்சியை விட கிட்டத்தட்ட 700 மடங்கு அதிகமாக ஸ்டார் ஃபார்மேஷன் உண்டாக்குது. அதுக்கான காரணம் பிளாக் ஹோலோடைய ஃபீட்பேக் ஃபெயில். தென் இங்கே கேஸஸ் எல்லாமே ரொம்ப கூலிங்காக இருக்குது, ரொம்ப கொலாப்ஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதோடைய மேசிவான ஸ்டார் பஸ்ட், அதாவது நட்சத்திர வெடிப்பு. பிசிஜி அப்படின்றது லிட்ரலி ஹைப்பர் ப்ளூ கேலக்ஸி அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை உண்டாக்கும். ஃபீனிக்ஸ் ஏக்கு கொஞ்சம் முக்கியமான ஒரு வேறுபாடு, ரொம்ப மற்ற கிளஸ்டர்ஸ் ஓவர் கூல் ஆகாது. ஸ்டார் பஸ்ட் வேவ்ஸ் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. கண்டினியூஸாக பிளாக் ஹோலுடைய ஃபீடிங் இருக்காது. ஆனால் இந்த ஃபீனிக்ஸ் கிளஸ்டர் ரொம்ப சீக்கிரமாக கூலாகுது, ஃபாஸ்ட்டாக கூலாகுது. இது ஒரு வயலண்டான பிளாக் ஹோல். தொடர்ந்து இங்கே நட்சத்திர வெடிப்பு நடந்துக்கிட்டே இருக்குது. வீக்கான ஃபீட்பேக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோடைய ஜெட்ஸ் மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங் ஜெட்ஸாக இருக்குது. சயின்டிஸ்ட் இதை காஸ்மிக் அனாமலின்னு சொல்கிறாங்க. இது யூனிவர்ஸுடைய வரலாறை கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணுற எக்ஸாம்பிள் மாதிரி. சரி, நம்ம இந்த ஃபீனிக்ஸ் ஏவுடைய ஃபியூச்சரை கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் கம்யூனிட்டி சொல்றது இது 40-60 பில்லியன் சோலார் மாசஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. இது ஒருவேளை பிரபஞ்சம் அழிகிற வரைக்கும் சர்வைவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இது ஒரு ஃபியூச்சர் அல்ட்ராமேசிவ் பிளாக் ஹோலா கூட மாறலாம். இதுக்கு ரொம்ப ரேரான காம்பினேஷன். இதோடைய கேஸஸ் அல்டிமேட்டாக இருக்கு, ஃபீட்பேக் ரொம்ப வீக்காக இருக்கு, ஆக்குரேஷன் ரொம்ப வேகமாக இருக்கு, இதோடைய ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்கு, ஸ்டேபிள் கிளஸ்டர் அதை சுற்றி ஒரு சுற்றுச்சூழலை உண்டாக்கியிருக்கு. சுருக்கமாக ஃபீனிக்ஸ் ஏ ஒரு காஸ்மிக் ஃபேக்டரி மாதிரி. நம்ம இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் ரொம்ப பெருசு. ஆனால் நம்ம பல பிளாக் ஹோல்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம். அது நம்ம சூரியனோட 3 மில்லியன் மடங்கு பெருசாக இருக்குது, 10 பில்லியன் மடங்கு மாஸில் அதிகமாக இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த யூனிவர்ஸ்லேயே சின்ன பிளாக் ஹோல் எங்கே இருக்குன்னு நம்ம யோசிச்சதுண்டா? நம்ம யூனிவர்ஸில் இருக்கிறதுலையே குட்டி பிளாக் ஹோல் ஒன்று இருக்குது. அந்த பிளாக் ஹோல் உண்மையிலேயே இருக்கா? அதோடைய அளவு எவ்வளோ? அது எந்த இடத்துல இருக்குது? ஸோ அந்த கேள்விக்கான பதிலாக நம்ம தேடணும்னா நம்மளுடைய அறிவுக்கு எட்டுன அளவை விட ரொம்ப அதிகமாக போகணும். ஒரு நட்சத்திரம் அது உயிர் இருக்கக்கூடிய பொருள் மாதிரியே வாழுது. அதாவது பிறக்குது, வளருது, ரொம்ப ஷைன் ஆகுது, மறுபடியும் இறந்துருது. நட்சத்திரம் உருவாகக்கூடிய இடம் நெபுலான்னு சொல்லுவோம். அது கேஸ், டஸ்ட், ஹைட்ரஜன், ஹீலியம் எல்லாமே சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு காஸ்மிக் கிளவுட். இந்த கிளவுட்ல ஒரு பகுதி கிராவிட்டி ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே கேஸ் எல்லாமே ஒன்று சேர ஆரம்பிக்கும். அது ஸ்ரிங்க் ஆகும்னு சொல்லலாம். அதாவது அந்த சுருக்கம் நியூக்ளியர் ஃபியூஷனை ஆரம்பிக்குது. ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எல்லாமே கொலைட் ஆகி ஹீலியமாக மாறும். இதிலிருந்து வெளிவர்ற எனர்ஜி தான் அந்த நட்சத்திரத்துடைய வெளிச்சம். இதுவே பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸாக சஸ்டெயின் ஆகும். ஆனால் ஒரு ஸ்டாருக்கு கண்டிப்பாக ஃபியூல் முடியத்தானே செய்யும். அந்த செகண்டில் தான் அதோடைய முடிவே ஆரம்பமாகுது. ஃபியூஷன் நிற்கும். கிராவிட்டி அந்த இடத்துல அந்த ஒட்டுமொத்த நட்சத்திரத்தையும் டாமினேட் பண்ணும். அந்த நட்சத்திரம் கொலாப்ஸ் ஆகும். உள்ளுக்குள்ளே, அதாவது அந்த நட்சத்திரத்துடைய மையத்தை நோக்கி அது சுருங்குது. சில சமயம் அது சூப்பர்னோவாவாக வெடிக்குது, சில சமயம் அது நியூட்ரான்ஸாக மாறும். ஆனால் ஒரு சர்டன் லிமிட்க்கு மேலே இருந்தால் அது சிங்குலாரிட்டியாக மாறும். அதாவது பிளாக் ஹோலாக அந்த இடத்துல கிரியேட் ஆகும். பிளாக் ஹோல் அது ஒரு சாதாரணமான பொருள் மட்டும் இல்லை, இது ஒரு இடம். இந்த ஒட்டுமொத்த கேலக்சியவே அல்லது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையவே
வளைக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு எலமெண்ட். அது ஸ்பேஸ் அண்ட் டைமோட விளையாடும்னே சொல்லலாம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோடைய ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தியரி இதை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய மேஸ் ஒரு சின்ன இடத்துக்கு கம்ப்ரஸ் ஆகும்போது அதை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அண்ட் டைம் கண்டிப்பாக பெண்ட் ஆகும். இந்த பெண்ட் எத்தனை தீவிரமாக இருக்கும்னா அதை லைட்டு கூட விட்டு வைக்க முடியாத அளவுக்கு இருக்கும். இதுதான் பிளாக் ஹோல். இதோடைய மையத்தில் இருக்கக்கூடிய புள்ளி சிங்குலாரிட்டி. அது டென்சிட்டி நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு வரம்பு இல்லாமல் இருக்கு. அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லை தான் நம்ம ஈவெண்ட் ஹொரைசான்னு சொல்லுவோம். இதை தாண்டினா எதுவுமே திரும்ப வராது. ஈவன் லைட்டு கூட போனால் திரும்ப வராது. நம்ம இதை பார்க்க முடியாது. ஆனால் அதோடைய கிராவிடேஷனல் ஃபிங்கர் பிரிண்ட் நம்ம பார்க்கலாம். அதுதான் எக்ஸ்ரே ரேடியேஷன், கிராவிடேஷனல் வேவ் சிக்னல்ஸ். இதன் மூலியமா அதோடைய ஆக்டிவிட்டியை நம்மளால ட்ராக் பண்ண முடியும். இப்போ யூனிவர்ஸில் பெரிய பிளாக் ஹோல் பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சூப்பர்மேசிவ் பிளாக் ஹோல் மில்லியன்ஸ் ஆஃப் சூரியனுடைய மாஸுக்கு சமமாக இருக்கும். அது கேலக்சியோடைய மையத்தில் தான் இருக்கும். உதாரணத்துக்கு சாஜிட்டேரியஸ் ஏ ஸ்டார் மில்கிவேயோடைய சென்டரில் இருக்கு. M87 ஃபோனிக்ஸ் அப்படின்ற ஒரு கிளஸ்டரில் இருக்கு. ஆனால் இந்த கதையோடைய ஹீரோ இதெல்லாம் இல்லை. இது ரொம்ப ரொம்ப குட்டி பிளாக் ஹோலோடைய கதை. 2001 நாசாவோடைய ரோசி எக்ஸ் ரே டைமிங் எக்ஸ்ப்ளோரர் சேட்டலைட் ஒரு பைனரி ஸ்டார் சிஸ்டமாக பார்த்துச்சு. அது XTE J1650500. இந்த பைனரி சிஸ்டம்ல ஒரு ஆர்டினரி ஸ்டார் இருந்திருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு மேசிவான ஆப்ஜெக்ட் இருந்திருக்கு. அது லைட்டை எமிட் பண்ணல. ஆனால் அதிலிருந்து வர எக்ஸ்ரே இன்டென்ஸாக ரொம்ப அதிகமாக இருக்குது. அனலைஸ் பண்ணும்போது அது ஒரு பிளாக் ஹோல். அதோடைய மேஸ் நம்மளுடைய சூரியனை 4 சூரியன் ஆக்கணும்னா எவ்வளோ இருக்கும்? அவ்வளோதான் இருந்திருக்கு. இதை நம்ம அக்யூரேட்டாக சொல்லணும்னா 3.8 மடங்கு சூரியனுடைய மேஸுக்கு சமமாக இருக்குது. இதுவே இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச ரொம்ப ரொம்ப குட்டி பிளாக் ஹோல். இது ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோன். ஏன்னா ஃபிசிக்ஸில் ஒரு லோயர் லிமிட் இருக்கு. இந்த நியூட்ரான் ஸ்டாருக்கான மேக்ஸிமம் மேஸ் ரஃப்லி 2.5 சோலார் மாசஸ். அதை விட அதிகமாக மாஸ் இருந்துச்சுன்னா அது ஸ்டேபிளாக இருக்க முடியாது. அது கொலாப்ஸ் ஆகி பிளாக் ஹோலாக மாறும். அதனால நம்ம சூரியனுடைய மேஸோட கிட்டத்தட்ட 3.8 மடங்கு அளவு இருக்கிறத இந்த ஃபிசிக்ஸோடைய பார்டர் லைன்னு சொல்லுவோம். இந்த எல்லை தான் இருக்குது. இந்த எல்லையில் இந்த பிளாக் ஹோலாக நம்ம வச்சுருக்கோம். ஸோ பிளாக் ஹோல் தியரட்டிக்கலாக கூட லாங் டேர்ம் ஸ்டேபிளாக இல்லைன்றதை நம்ம ஒத்துக்கிறணும். அதனால் XTE J1650500 ஒரு காஸ்மிக் எட்ஜில் இருக்கக்கூடிய ஒரு கிரியேஷன். அது நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக இருந்தாலுமே அது டைம் அண்ட் ஸ்பேஸ் ரெண்டையுமே பெண்ட் பண்ணுது. இந்த பிளாக் ஹோலோடைய ஈவெண்ட் ஹொரைசான் வெறும் ஒரு சில கிலோமீட்டர் விட்டு மட்டும்தான் இருக்கு. இதோடைய கிராவிட்டி மில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ். நம்ம பூமியை ஒன்று சேர்த்தோம்னா அதோடைய கிராவிட்டி எவ்வளோ இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. பிளாக் ஹோல்னா கிராவிட்டியோடைய எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட். ஆனால் குவாண்டம் ஃபிசிக்ஸ் அதோடைய பேரலாவை வெளிப்படுத்துது. ஐன்ஸ்டீன் சொன்னது ஸ்பேஸ் அண்ட் டைம் கண்டினியூஸாக கர்வ் ஆகும், அதாவது வளையும். குவாண்டம் வேர்ல்டு அது சொல்கிறது அதோடைய எனர்ஜி டிஸ்ட்ராக்ட் ஆகிற ஒரு பாக்கெட் தான் அது. ரெண்டுமே சந்திக்கிற இடம் இதுதான் பிளாக் ஹோலோடைய ஈவெண்ட் ஹொரைசான். ஸ்டீஃபன் ஹாக்கிங் இதை 1974 ஸ்டடி பண்ணும்போது அவர் ப்ரெடிக்ட் பண்ணது பிளாக் ஹோலோடைய பர்ஃபெக்டான அப்சர்வ்ஸ் இல்லை, ஆனால் அதோடைய தெர்மல் ரேடியேஷன் எமிட் ஆகுது. அதை நம்ம ஹாக்கிங் ரேடியேஷன் சொல்லுவோம். அதாவது அது அந்த பிளாக் ஹோலோடைய உயிர் இழக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரேடியேஷன் ஸ்லோவாக பிளாக் ஹோலை எவாப்ரேட் ஆக்கும். அதாவது சின்ன பிளாக் ஹோல் ரொம்ப நீண்ட நாட்களுக்கு வாழாது, சில வினாடிகள்லேயே அதை அழிஞ்சிடும். இதுதான் ஃபிசிக்ஸுக்கு இன்னும் புரியாத பசிலாக இருக்குது. ஒரு பிளாக் ஹோலோடைய இன்ஃபர்மேஷனை நம்ம ப்ரிசர்வ் பண்ணணுமா அல்லது அதை அழிச்சிடணுமா? இதை நம்ம இன்ஃபர்மேஷன் பேரடாக்ஸ்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன டைம் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். சுமார் 13.8 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ யூனிவர்ஸோடைய எல்லாமே ஒரு அட்டாமிக் பார்ட்டிகளோட அது உருவாகலை. அது பியூர் எனர்ஜி ரேடியேஷனால இருக்கு. இந்த சின்ன சின்ன ரேடியேஷன் சில இடங்கள்ல மேட்டரை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. அது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கலாம். இந்த இடங்கள் கொலாப்ஸ் ஆகி உருவானது தான் பிரிமோடியல் பிளாக் ஹோல். நம்ம PBHSன்னு சொல்லுவோம். இது நட்சத்திரம் இல்லை, இது நட்சத்திரத்துடைய சோர்ஸும் இல்லை. பிக் பேங் ஆரம்பத்தில் இருந்தே நேரடியாகவே உருவான ஒரு பிளாக் ஹோல். இதோடைய சைஸ் வைஸாக அது ஆட்டம் அளவுக்கு இருந்தாலுமே மேஸ் வைஸாக ஒரு மிகப்பெரிய மன அளவுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீனட் அளவிலான, அதாவது வேர்க்கடலையுடைய அளவில் இருக்கக்கூடிய ஒரு பிரிமோடியல் பிளாக் ஹோல் ஒரு மிகப்பெரிய மலையுடைய மேஸுக்கு சமமாக இருக்கும். இது இன்னும் யூனிவர்ஸில் இருந்துச்சுன்னா அதுதான் டார்க் மேட்டருக்கான முதன்மையான காரணமாக இருக்கும். டார்க் மேட்டர் யூனிவர்ஸோடைய 27% மாசை வச்சிருக்கு, ஆனால் டைரக்டாக நம்ம பார்க்க முடியாது. இதனால சில ஆஸ்ட்ரோபிசிஸ்ட் இது டார்க் மேட்டருடைய ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. JWST, LIGO, விட்கோ மாதிரியான சில முக்கியமான அப்சர்வேஷன் இதை தேடிக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம இதை டிடெக்ட் பண்ணுவோம். அது நம்மளோட எக்ஸ்டென்ஷனோட ஆரிஜினை இது டிஃபைன் பண்ணலாம். ஒரு குட்டி பிளாக் ஹோல் என்னதான் ரொம்ப சின்னதாக இருந்தாலுமே அதனுடைய கிராவிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும்.
அது ஸ்பேஸ் அண்ட் டைமை ரொம்ப அழகாக பெண்ட் பண்ணும். லா ஆஃப் ஃபிசிக்ஸை இது கண்டிப்பாக சோதிச்சு பார்க்கும். அதாவது பெரிய அளவில் எனர்ஜி தான் பெருசு. பூமியிலிருந்து சுமார் 750 மில்லியன் ஒளியாண்டுகள் தூரத்தில் ஆபெல் 400 அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திர கூட்டம் இருக்கு. இதோடைய மையத்துல தான் 4C+37.11 அப்படின்ற பிளாக் ஹோல்ஸ் இருக்கு. இது ரொம்ப ரேரான பிளாக் ஹோல். இப்போ நம்ம பார்க்குற இந்த பிளாக் ஹோல் ஒன்று கிடையாது. இதுல 2 சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ் இருக்கு. இது மெர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜ் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொன்றும் சூரியனை விட பில்லியன் கணக்கான மடங்கு அதிகமான மேஸ் இருக்கும். இந்த 2 பிளாக் ஹோலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய தூரம் 24 ஒளியாண்டுகள். இதை நம்ம ரொம்ப பெருசாக தோணலாம். ஆனால் 2 மெர்ஜ் ஆகக்கூடிய பிளாக் ஹோல்ஸுடைய சென்டர்லேருந்து இதை நம்ம டிஸ்டன்ஸை நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு ஒளியாண்டு அப்படின்னா ஒரு ஒளி ஒரு வருடத்துக்கு எவ்வளோ தூரம் பயணம் பண்ணும் அப்படிங்கிறதா இருக்கு. வெளிச்சம் ஒரு வருடத்துக்கு 9.46 ட்ரில்லியன் கிலோமீட்டர் பயணம் பண்ணும். 24 ஒளியாண்டுகள் அப்படின்னா நம்ம ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்க முடியாத, நம்மளால ரொம்ப அதிகமாக கற்பனை பண்ணக்கூடிய ஒரு அளவாக இருக்கு. இந்த சிஸ்டம் முதல்ல மனிதர்களுடைய கவனத்துக்கு வந்தது ரேடியோ டெலஸ்கோப் மூலியமா தான். இந்த மிகப்பெரிய பிளாக் ஹோல்ல இருந்து நமக்கு ரேடியோ அலைகள் வந்துச்சு. விஞ்ஞானிகள் அதனால ரொம்ப ஆர்வமா அந்த பிளாக் ஹோல் பத்தி ரொம்ப படிக்கிறதுக்கு போனாங்க. VLBIன்ற ஒரு தொழில்நுட்பம், இதை நம்ம வெரி லாங் பேஸ் லைன் இன்ட்ரோஃபிரோமீட்டர்னு சொல்லுவோம். இதன் மூலியமா பூமியில பல பகுதிகளில் ரேடியோ டெலஸ்கோப்ஸ் இருக்கு. இது ஒன்னா சேர்த்து ஒரு நெட்வொர்க் மாதிரி பூமியோட ஒரு மிகப்பெரிய, இந்த ஒரு பூமியவே ஒரு டெலஸ்கோப்பா மாத்தினது இது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதோடைய மையத்துல 2 முக்கியமான யூனிக்கான பிளாக் ஹோல்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இது காட்டுச்சு. 2004லயும் 2006 காலகட்டத்திலையும் VLB அண்ட் யூரோப்பியன் VLBI நெட்வொர்க் மூலியமா இந்த 2 பிளாக் ஹோல்ஸ் உடைய அமைப்பையுமே நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். அப்போ மனிதன் முதன்முறையா மெர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி 2 சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலை ரொம்ப தெளிவா பார்த்தான். இந்த பிளாக் ஹோல்ஸ் இதோடைய மொத்த எடை சுமார் 15 பில்லியன் சூரிய எடைக்கு சமமா இருக்கும். நம்ம சூரியன் ஒரு வினாடியில வெளிப்படுத்தக்கூடிய சக்தியை இது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வெளிப்படுத்துது. இவ்வளோ எடையுள்ள பொருள் ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட பரப்பளை இருக்கிறனால, அடங்கி இருக்கிறனால தான் பிளாக் ஹோல்ஸ் ரொம்ப ரேரான ஒரு அதிசயமா இருக்கு. பிளாக் ஹோல்ஸ்க்கு நேரடியா வெப்பநிலை இருக்கு அப்படிங்கறது இப்போ வரைக்குமே ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஏன்னா அது வெளிச்சத்தை கூட வெளியே விடாது. ஆனா அதை சுத்தி இருக்கக்கூடிய ஆக்ரோசன் டிஸ்க், அதாவது சுத்தக்கூடிய வாயு மேகங்கள் கோடிக்கணக்கான டிகிரி செல்சியஸ் வரைக்குமே போகும். இந்த வளையத்தில் இருக்கக்கூடிய வாயுக்கள் ஒளியுடைய வேகத்துக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அது எக்ஸ்ரேஸ், காமரேஸ், ரேடியோ மாதிரியான பல வேவ்ஸை வெளிப்படுத்துது. 4C+37.11ல இந்த 2 பிளாக் ஹோல்ஸுமே ஒரே ஆக்ரோசன் டிஸ்கை ஷேர் பண்ணிக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். இது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு சாத்தியம் அப்படிங்கிறது இது நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இதன் காரணமாகவே இந்த கருந்துளை வெளிப்படுத்தக்கூடிய எனர்ஜி ரிலீஸ் ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. இப்போ ஒரு சின்ன இமேஜினேஷன், இந்த 2 பிளாக் ஹோல்ஸுமே நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு பிளாக் ஹோலோடைய எடை மட்டுமே நம்ம சூரியனோட பல பில்லியன் மடங்கு அதிகம். அது சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தாலே எல்லா கிரகமும் உடனடியாக உள்ளுக்குள்ள போயிடும். 2 இருக்குன்னா கண்டிப்பா நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோம்னா நமக்கே ஆச்சரியம் இருக்கும். இந்த 2 கருந்துளைகளுமே சூரிய குடும்பத்தில் இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய ஈர்ப்பு மையங்களா இருக்கும். இப்போ அந்த இடத்துக்கு நம்ம போகணும்னா இப்போ இருக்கக்கூடிய ரொம்ப வேகமான ஸ்பேஸ் கிராஃப்டான பார்க்கர் சோலார் ப்ரோப் அல்லது வாயேஜர் மாதிரியான ஸ்பேஸ் கிராஃப்டில் போனோம்னா ஒளியுடைய வேகத்துக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நம்ம போவோம். சராசரியாக 13 கிலோமீட்டர் ஒரு வினாடிக்கு அப்படின்னு பயணம் பண்ணோம்னா அந்த வேகத்தில் 750 மில்லியன் ஒளியாண்டுகள் தூரத்தை நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆகலாம், பல கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆகலாம். பிரபஞ்சம் இப்போ இருக்கக்கூடிய வயதை விட பல மடங்கு அதிகம். அதாவது இப்போ நம்ம இந்த தொழில்நுட்பத்தின் மூலயமா மனிதன் அங்கே போகிறது சாத்தியமே இல்லை. இந்த 2 பிளாக் ஹோல்ஸுமே மெதுவாக கிராவிடேஷனல் வேவ் அப்படின்ற ஒரு ஈர்ப்பு அலைக்குள்ள இது மாட்டிக்கிடுது, வெளிப்படுத்துது. இதோடைய சக்தி இழந்து ஒன்றுக்கொன்று நெருங்கி ஒரே ஒரு பிளாக் ஹோலாக மாறும். இன்னும் பல பில்லியன் ஆண்டுகளுக்கு இந்த ஆக்டிவிட்டி நடக்கும். அந்த நாள் வந்துச்சுன்னா பிரபஞ்சத்தில் ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு அலை வெளிப்படுத்தும். 1ES2344+514 அப்படின்ற ஒரு கேலக்சியுடைய மையத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல், அதை பார்க்க முடியலைனாலும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல செயல்பாடுகள் மூலியமா அதை நம்ம அடையாளம் பார்க்க முடியுது. இந்த பிளாக் ஹோலுடைய நிறை, இதோடைய மேஸ் சூரியனோட பல கோடிக்கணக்கான மடங்கு அதிகமா இருக்கு. இது ஒரே நாள்ல உருவானதில்லை. ஆரம்ப பிரபஞ்சத்துல இருந்த சின்ன ஒரு கருந்துளை, அதை சுற்றி இருக்கக்கூடிய கேஸ், டஸ்ட், பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை எல்லாமே அப்சர்வ் பண்ணி மெதுவாக வளர்ந்துருக்கு. இந்த வளர்ச்சி வெறுமன ஒரு சைலண்டான ஒரு ஆக்டிவிட்டி இல்லைங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும்
உண்மையிலேயே அது ரொம்ப ரொம்ப எனர்ஜியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கும். பிளாக் ஹோல் தன்னை சுத்தி இருக்கக்கூடிய பொருளை டைரக்டா எடுக்காது, டைரக்டா அது சாப்பிடாது. ஃபர்ஸ்ட் அது ஒரு ஆக்ரோசன் டிஸ்கை கிரியேட் பண்ணும். அந்த டிஸ்க்ல ஒரு சுழற்சியில உராய்வு ஏற்பட்டு வெப்பம் அதிகமாகுது. இந்த வெப்பம் ஒளியா மாறுது. அந்த ஒளி தான் மனிதனுடைய கண்ணுக்கு கருந்துளை இருக்கிறது அப்படின்றத உணரக்கூடிய ஒரு வழிகாட்டியா தெரியுது. இப்போ நம்ம பார்க்குற பிளாக் ஹோலுடைய டிஸ்கில் ரொம்ப அதிகமான ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஏன்னா ஒரு ஆக்டிவ் கேலக்டிக் நியூக்ளியஸ் அது இருக்கு அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப அழகா வெளிச்சத்தோட நமக்கு வெளிப்படுத்துது. அது மையத்தில் இருக்கக்கூடிய பிளாக் ஹோலுடைய சாப்பிடும்போது ஏற்படக்கூடிய நிலை ஸ்டேஜ்னு நம்ம எடுத்துக்கலாம். பிளாக் ஹோல் அதை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை உள்ள இழுக்குது அப்படின்னா அப்போ ஒரு விளைவு ஒன்று ஏற்படும். அதை ரிலேட்டிவிஸ்டிக் ஜெட்ஸ்ன்னு சொல்லுவோம். பிளாக் ஹோல் சுற்றி இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது காந்த புலங்களையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல பொருட்களையும் டிஸ்கில் இருக்கக்கூடிய தூசு பிளாக் ஹோலுடைய துருவ பகுதி வழியை ரொம்ப வெளியே தள்ளும், ரொம்ப வேகமாக வெளியே தள்ளும். இந்த துகள்கள் ஒளியோட வேகத்துக்கு அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் அட்லீஸ்ட் அந்த வேகத்துக்கு பக்கமாக கூட அது போகலாம். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்குற பிளாக் ஹோலுடைய ஜெட்ஸ் நம்மளுடைய பார்வைக்கே நேரடியாக இருக்கு. அதனால இந்த பிளாக் ஹோலுடைய செயல்பாடுகள் நமக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும். இது ஒரு இயற்கையை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆய்வுக்கூடம் மாதிரி. மனிதன் உருவாக்க முடியாத ஒரு சூழ்நிலை இயற்கையை நமக்கு தானாவே உருவாக்கி காட்டியிருக்கு. இந்த ஜெட்ஸ் துகள்கள் எப்படி இவ்வளோ வேகமா ஆக்சலரேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இன்னும் நம்ம முழுமையா சொல்யூஷன் கண்டுபிடிக்கவே இல்லை. ஷாக் ஆக்சலரேஷன், மேக்னெட்டிக் ரீகனெக்ஷன் மாதிரியான பிளாக் ஹோல் பல விஷயங்களை பயன்படுத்திக்கிட்டே இருக்கு. எலக்ட்ரான்ஸ் சிங்க்ரோட்ரான் ரேடியேஷன் மூலியமா ரேடியோல இருந்து எக்ஸ்ரே வரைக்கும் எல்லா வெளிச்சத்தையும் வெளியேற்றும். அதே எலக்ட்ரான்ஸ் இன்வர்ஸ் காம்படன்ஸ் கேக்டரிங் மூலியமா காமாரேவும் உருவாக்குது. நம்ம இந்த பிளாக் ஹோல்ல கண்டுபிடிக்கப்பட்ட டிவ் காமாரே இந்த ஆக்சலரேஷன் ரொம்ப சின்ன இடத்துல ரொம்ப குறுகிய காலத்துல நடக்குதுன்றத காட்டுது. சில மணி நேரங்கள்லயே ஒளி மாறுபடுது. அந்த எமிஷன் ரீஜியன் சோலார் சிஸ்டம் அளவுக்கு கூட இருக்கலாம். இத்தனை மிகப்பெரிய பிளாக் ஹோலுடைய சக்தி இவ்வளோ சின்ன ஒரு இடத்துல கட்டுப்படுத்தப்படுது அப்படிங்கிறது இயற்கையுடைய ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். இந்த பிளாக் ஹோலுடைய செயல்பாடுகள் மனித வரலாறோட எப்படி நம்ம டைரக்டா கனெக்ட் பண்ண முடியும்? நம்ம பார்க்குற வெளிச்சம் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கிருந்து வெளியே வந்திருக்கலாம். அந்த நேரத்துல பூமியில மனிதன் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜோடைய ஒளி தென் எழுத்து வடிவம் உருவாக்கவே இல்லை. ஆனா அந்த பிளாக் ஹோல் அப்ப ரொம்ப அழகா ஆக்டிவா இருந்திருக்கு. அதோடைய ஜெட்ஸை ரொம்ப அதிகமா வெளியேற்றிக்கிட்டே இருந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்குற அந்த வெளிச்சத்தை நம்ம கணித மூலியமா ஒரு மேத்தமேட்டிக்ஸ் மாடல் மூலியமா அங்கே என்ன மாதிரியான பிசிக்ஸ் நடக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது மனிதனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய தனித்துவமான அறிவுன்னு சொல்லலாம். காலத்தையும் தூரத்தையும் தாண்டி நம்ம பல டேட்டாஸை எடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த திறன் நமக்கு இருக்கு. 1 ES 2344 + 514 அப்படின்ற பிளாக் ஹோல் இதை நமக்கு கண்டிப்பா ரிமைன் பண்ணும். இந்த ஆய்வுகள் வெறுமன ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது மட்டும் இல்லாம அதோடைய பேசிக் பிசிக்ஸ் லாஸை நம்ம முன்னாடி நம்ம மேக்ஸ் மூலியமா கணிக்கப்பட்டதை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் ட்ரையலாகவும் இருக்கு. ரொம்ப அதிகமான ஈர்ப்பு, ரொம்ப அதிகமான ஆற்றல், ரொம்ப கடுமையான காந்தப்புலங்கள், எல்லா சூழ்நிலையுமே இயற்கை எப்படி நடக்குதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் பிளாக் ஹோல் தான் நமக்கு கிடைச்ச ஒரு சிறந்த வழின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த பிளாக் ஹோல் ஒரு பொதுவான ஜெனரல் ரிலேட்டிவிட்டி அதை சோதிக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு. இந்த நேரத்தில் அந்த துகளுடைய இயற்பியலுக்கும் இது வழிகாட்டுது. ஸோ சயின்ஸ் அப்படின்றது திடீர்னு கண்டுபிடிச்சதில்ல, அது நீண்ட காலமாக பல டேட்டாஸ் மூலியமாக அது வெளிப்படுத்தின விளைவு. இது நம்ம மில்கிவே கேலக்சியிலிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேலக்சியுடைய மையத்தில் இருக்கிற ரொம்ப ஆக்டிவான கருந்துளையில் ஒன்று. இது பிளேசர் அப்படின்ற ஒரு வகையை சேர்ந்த ஒரு பட்டியலை நம்ம வச்சிருக்கோம். அதாவது அதோடைய மையம் கரெக்டாக நம்மளுடைய பூமியை நோக்கி இருக்கு. அதோடைய கதிர்வீச்சு டைரக்டாக நம்ம பூமிக்கு வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஏபி லிப்ரா கேலக்சி பூமியிலிருந்து சுமார் 780 மில்லியன் ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கு. ஒரு ஒளியாண்டு அப்படின்றது ஒளி ஒரு ஆண்டுக்கு பயணம் செய்யக்கூடிய தூரம். வெளிச்சம் ஒரு வருடத்துக்கு 9.46 ட்ரில்லியன் கிலோமீட்டர் அந்த தூரத்தை கடக்கும். அதாவது ஏபி லிப்ரால இருந்து நம்ம பார்க்குற இந்த வெளிச்சம் சுமார் 780 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கிருந்து வெளியான வெளிச்சம். அந்த காலத்துல பூமி மனிதர்கள் கூட இல்லாத ஒரு கிரகமா இருந்திருக்கு. இப்ப நம்ம பார்க்குற கருந்துளையுடைய மையம் ரொம்ப ரொம்ப மாஸா இருக்கு. சூரியனோட பல 100 மில்லியன் மடங்கு அதோடைய மாஸ் அதிகமா இருக்கலாம். சூரியனோட சுமார் 200 to 300 மில்லியன் மாஸுக்கு நிகரா இருக்கலாம். தட் மீன்ஸ் நம்ம சூரியனை 200 சூரியனாவோ அல்லது 300 சூரியனாவோ ஒன்று சேர்த்தோம்னா அதோடைய மாஸ் எவ்வளோ இருக்கும்? அதுக்கு நிகரான மாஸ் இதோடைய மையத்தில் இருக்கக்கூடிய கருந்துளைக்கு மட்டுமே இருக்கு. இவ்வளோ நிறை
ஒரு சின்ன பகுதியில் சுருங்கி இருக்கிறனால அங்கே ஈர்ப்பு விசை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருளா இருக்கு. இந்த கருந்துளை கண்டிப்பா ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தே ஆகும். அதுக்கு ஒரு சரியான எக்ஸாம்பிள் இதோடைய ஆக்ரேஷன் டிஸ்க். ஆக்ரேஷன் டிஸ்க் ரொம்ப பெருசா இருக்கு. அதை சுத்தி இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான டிகிரி வெப்பத்தில் எரியக்கூடிய பிளாஸ்மா கேசஸ். ஒவ்வொரு துகளுமே ஒளியுடைய வேகத்தை கூட கண்டிப்பா அச்சீவ் ஆகும். அது ஒண்ணுக்கொன்னு மோதும் போது எக்ஸ்ரே, காமாரே, ரேடியோ வேவ் மாதிரியான பல வகையான கதிர்வீச்சுகள் வெளியேற்றுது. ஏபி லிப்ரா இந்த கருந்துளையுடைய ஒரு ஸ்பெஷல். அதிலிருந்து வெளிவரக்கூடிய ரிலேட்டிவிஸ்டிக் ஜெட். இது ஒளியுடைய வேகத்துக்கு பக்கத்துல பயணிக்கலாம். அதாவது அங்க இருக்கக்கூடிய துகள்கள் எல்லாமே லைட்டோட ஸ்பீடுக்கு நிகரா கூட பயணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஜெட்ஸ் இந்த ஒட்டுமொத்த கேலக்சியை விட பல மடங்கு நீளமா விரிவடைஞ்சிருக்கு. சில லட்சம் ஒளியாண்டுகள் வரைக்கும் இது பரவி இருக்கலாம். இந்த ஜெட்ஸுடைய காரணமா தான் ஏபி லிப்ரா ஒரு பிளாசரா இருக்கு. இந்த ஜெட் பூமியை நோக்கி சார்ந்து இருக்கிறனால அதோடைய கதிர்வீச்சு நமக்கு ரொம்ப வலுவாவே தெரியுது. இந்த பிளாக் ஹோலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் சாதாரணமா நம்ம அளவிடுற அளவுக்கு இல்லவே இல்லை, ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஆக்ரோஷன் டிஸ்க்ல இருக்கக்கூடிய வெப்பநிலை சுமார் பல பில்லியன் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம். ஆனா பிளாக் ஹோலுக்கு உள்ள ஈவென்ட் ஹரிசானை நம்ம தாண்டி போனோம்னா அங்க வெப்பமோ நேரமோ இடமோ எல்லாமே நம்ம நினைக்கிறத விட வேற மாதிரி இருக்கும். அதாவது நம்மளுடைய இயற்பியல் விதியை தாண்டி அது வேற மாதிரி செயல்பட்டு இருக்கு. இந்த பிரம்மாண்டமான கருந்துளை பத்தி 20ஆம் நூற்றாண்டுடைய நடுப்பகுதியில ரேடியோ டெலிஸ்கோப் மூலியமா நமக்கு தெரிஞ்சது. இதோடைய அசாதாரணமான ரேடியோ அலைகள் விஞ்ஞானிகள் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க அதை பார்த்துட்டு. அதை தொடர்ந்து ஆப்டிக்கல் டெலிஸ்கோப், எக்ஸ்ரே டெலிஸ்கோப், காமாரே அப்சர்வேட்டரி மாதிரியான எக்கச்சக்கமான ஆய்வுகளை வச்சு நம்ம இதோடைய பல டேட்டாஸை நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். முக்கியமா ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப், சந்திர எக்ஸ்ரே அப்சர்வேட்டரி, ஃபெர்மி காமாரே டெலிஸ்கோப், வெரி லார்ஜ் அரே ரேடியோ டெலிஸ்கோப் மாதிரியான முக்கியமான கருவிகள் இந்த பிளாக் ஹோலுடைய செயல்பாடுகளை ரொம்ப விரிவா பதிவு பண்ணுச்சு. 2001 அந்த காலகட்டத்துக்கு பின்னாடி ஏபி லிப்ராவுடைய ஜெட்ஸ் ரொம்ப மிகப்பெரிய அளவுல பரவி இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சோம். இது ஒரு சாதாரணமான ஒரு பிளேசரா இல்லாம இது ரொம்ப யூனிக்கா இருக்கு. அதனால இந்த பிளாக் ஹோல், அதோடைய வளர்ச்சி, அந்த ஒட்டுமொத்த கேலக்சியுடைய பரிணாமம், அது என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம். சமீப காலங்களில் இதோடைய காமாரே திடீர்னு அதிகமான ரேஸை வெளிப்படுத்திருக்கு. இது நம்ம ஃபிளாரிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். இதன் காரணமாக ஆக்ரோஷன் டிஸ்க்ல ஏற்படக்கூடிய திடீர் வாயு, அந்த பிறல்கள் அல்லது இதை நம்ம காந்தப்புல மாற்றங்கள் அப்படின்னு கூட ஏற்றுக்கலாம். இந்த மாற்றங்கள் பிளாக் ஹோலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அண்ட் டைம் உடைய அமைப்பை தற்காலிகமாக மாற்றிருக்கு. இதனால வெளிப்படக்கூடிய கதிர்வீச்சு சில நாட்கள் அல்லது பல வாரங்களுக்கு அதிகமாக கூட இருக்கலாம். இப்போ ஒரு கற்பனை, ஏபி லிப்ரா அந்த பிளாக் ஹோல் நம்ம சூரிய குடும்பத்தில் இருந்தா என்ன ஆகும்? இது சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா பூமி கண்டிப்பாக இருக்கவே இருக்காது, சில நாட்கள்லேயே அழிஞ்சிடும். இதோடைய ஈர்ப்பு விசை காரணமாக கோள்கள், எல்லா பிளானட்ஸும் அதோடைய பாதை முற்றிலுமாக மாறும். கடல், வளிமண்டலம், விண்வெளிக்கு இழுக்கப்படும். இதோடைய ஜெட்ஸ் பூமியை நோக்கி இருந்துச்சுன்னா சில நொடிகளில் எல்லா உயிர்களுமே அழிஞ்சிடும். கதிர்வீச்சு வளிமண்டலத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கிடும். ஆனால் உண்மையிலேயே ஏபி லிப்ரா நம்மகிட்ட இருந்து ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்கு. அது நமக்கு ஒரு அறிவியல் ஆய்வகம் மாதிரி இப்போ இருக்கு. இப்போ நம்ம அங்கே போக முடிஞ்சா அது சாத்தியமே கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய ரொம்ப வேகமான ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்னா வாயேஜர். இது ஒரு வினாடிக்கு சுமார் 17 கிலோமீட்டர் அந்த தூரத்தை கடக்கும். அந்த வேகத்துல இந்த பிளாக் ஹோலுக்கு நம்ம போனோம்னா பல ட்ரில்லியன் ஆண்டுகளுக்கு மேல ஆகும். பிரபஞ்சத்துடைய தற்போதைய வயதை விட பல மடங்கு அதிகம். ஒளியுடைய வேகத்துல போனாலே அங்க 780 மில்லியன் ஆண்டுகள் ஆகும். அதாவது மனித இனத்தினால உடல் ரீதியா அங்க போறது கடினமான ஒண்ணு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சயின்ஸ் அது இங்கிருந்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த மிகப்பெரிய சான்ஸை கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம டெலஸ்கோப், நம்மளுடைய மேக்ஸ், நம்மளுடைய கம்ப்யூட்டர் எல்லாமே அங்கே போன மாதிரியான ஒரு ஃபீலாக நமக்கு கொடுக்கும். ஒவ்வொரு இமேஜும், ஒவ்வொரு கதிர்வீச்சை அளவிடக்கூடிய பல கருவிகளும் அந்த பிளாக் ஹோலுடைய வரலாறு நமக்கு ரொம்ப அழகாக சொல்லும். ஏபி லிப்ரா மாதிரியான பிளாக் ஹோல்ஸ் விண்மீன் மண்டலங்களை உருவாக்குது, அதாவது கேலக்சிஸை உருவாக்குது. அதே சமயம் அதை அழிக்கவும் செய்யுது. மறுபடியும் அது ரீக்ரியேட் ஆகுது. எக்கச்சக்கமான நட்சத்திரங்களுடைய ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு தலைவனா அது இருக்கு. ஆனா இந்த குறிப்பிட்ட பிளாக் ஹோலை இன்னும் நம்ம முழுசா புரிஞ்சுக்கவே இல்லை. ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பும் நம்ம இன்னும் ஆழமா பல கேள்விகளை கேட்க வைக்கும். நேரம்னா என்ன, இடம்னா என்ன, உண்மையிலேயே அது என்னதான் பண்ணுது? இந்த மாதிரியான பல கேள்விகள் எக்கச்சக்கமான பதில்களுக்கான ஒரு ஆணித்தரமான அடையாளமா இருக்கு. ஏபி லிப்ரா பிளாக் ஹோல் இந்த கேள்விகளுடைய மையத்துல நமக்கு பல தகவல்களை கொடுக்க ரொம்ப தயாராகவே இருக்கு. பூமியில ஒரு சின்ன மனுஷன் ஒரு டெலஸ்கோப் வழிய 780 மில்லியன் ஆண்டுகள் பழமையான ஒரு வெளிச்சத்தை பார்க்குறான். அந்த வெளிச்சத்துக்குள்ள
ஒரு பிளாக் ஹோல் இருக்குன்றத கண்டுபிடிச்சிருக்கான். காலத்தை அது வளைச்சிட்டே இருக்கு. விண்வெளியை அது வேற மாதிரி காட்டும். நம்ம நினைக்க வைக்கிறது நம்ம எவ்வளோ சின்னவங்க, ஆனால் எவ்வளோ ஆழமா அதை பற்றி நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இந்த டார்க்னஸ்கோடைய மையத்தில் என்ன இருக்குன்ற பல கியூரியாசிட்டி தான் அடுத்தடுத்து சின்ன சின்ன விஷயங்களையும் நமக்கு ரொம்ப ஆழமாக புரிய வைக்குது. கடந்த 2019 இருந்து 2024 காலகட்டம் வரைக்குமே ஒரு குறிப்பிட்ட ஒரு பிளாக் ஹோலை நம்ம ரொம்ப அதிகமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். அங்கிருந்து அதிகமான எக்ஸ்ரே எமிஷன்ஸ் அப்படின்றது நம்மளுடைய பூமியை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. இது மற்ற பிளாக் ஹோல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வினோதமாக இருக்கிறதுக்கான பல ரீசன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பிளாக் ஹோலுடைய பேரு STSS 1335+0728. இது விர்கோ கான்ஸ்டலேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு வினோதமான பிளாக் ஹோல். அந்த பிளாக் ஹோலுடைய பேரு ஆன்ஸ்கை நம்ம செல்லமா சொல்லுவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த மிகப்பெரிய நேம் அதோடைய கேலக்சி. மனித நட்சத்திரங்களை முதல்ல கவனிக்க ஆரம்பிச்சது ஒரு பயத்துக்காக மட்டும்தான். காலப்போக்கில் அதே வானத்தை பார்த்து அவன் பல கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சான். அந்த ஒளி எங்க இருந்து வந்திருக்கு, இந்த இருட்டு ஏன் இப்படி இருக்கு, இதெல்லாம் 20ஆம் நூற்றாண்டுடைய நடுப்பகுதி வரைக்கும் தான். பிளாக் ஹோல் அப்படின்றது வெறுமன ஒரு தியரியா மட்டும்தான் இருந்திருக்கு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தன்னுடைய பொது சார்பியல் கோட்பாட்டு மூலியமா எழுதும்போது இப்படி ஒரு ஸ்டேஜ் இருக்கலாம் அப்படின்ற ஒரு கணக்கை காட்டினாரு. ஆனா அவர் தான் இது இயற்கையிலேயே உண்மையிலேயே இருக்கிறதுக்கு முழுசா நம்ம நம்பலாம் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் பல தசாப்தங்களா வானியலாளர்கள் வானத்துக்கு ஒரு விஷயத்தை கவனிச்சாங்க. சில கேலக்சிஸ் அதோடைய மையத்துல சுத்தி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சாதாரணமான ஈர்ப்பு விதிகளுக்கு மாறி அதுக்கு எல்லாத்துக்கும் மீறி பயங்கரமான வேகத்துல சுத்துறத பார்த்தாங்க. இந்த இயக்கத்தை விளக்க ஒரே வழி அங்க கண்ணுக்கு தெரியாத ஆனா மிகப்பெரிய நிறை, அதாவது மேஸ் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கலான்ற ஒரு அனுமானியம். அந்த வகையில தான் ஆன்ஸ்கி அப்படின்ற ஒரு பிளாக் ஹோல் ஒரு கேண்டிடேட் ஒன்று நம்ம பார்த்தோம். இது நம்ம மில்கிவே கேலக்சிக்குள்ள இல்லை. இது ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்கு. பல பில்லியன் ஒளியாண்டுகள் தூரத்தில் இது இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது குவைசாருடைய மையத்துக்கு தொடர்புடைய ஒரு ஸ்பேஸ் ஆப்ஜெக்டா இருக்கலாம். அதனால இது எங்க இருக்குன்னு கேட்டா நேரடியா நம்ம சொல்லவே முடியாது. ஆனா உறுதியான பதில் நம்ம பூமியிலிருந்து ரொம்ப ரொம்ப தூரத்துல இருக்கலாம். மனித வரலாறு இல்லாத காலத்துல வெளிச்சம் அங்க புறப்பட்டிருக்கும். இப்போ நம்ம பார்க்குற டெலஸ்கோப் அந்த வெளிச்சம் பார்க்குதுன்னா அது ரொம்ப பழமையான இடமா இருக்கும். எத்தனை வருஷமா இந்த பிளாக் ஹோல் இருக்குதுன்னு ஒரு கேள்வி கேட்டா நமக்கு தெரிஞ்ச இந்த வருஷ கணக்குல இந்த மாதிரியான ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் பெரும்பாலும் பிரபஞ்சம் உருவானதுல இருந்து முதல் 1-2 பில்லியன் ஆண்டுகளுக்குள்ளேயே உருவாக ஆரம்பிச்சிருக்கும். அதாவது இப்போ பிரபஞ்சத்துடைய வயசு 1.8 பில்லியன் வருஷம். ரொம்ப பழசுதான். இந்த ஆன்ஸ்கி வகை பிளாக் ஹோல் இருந்தா அது 10 பில்லியன் வருஷத்துக்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பூமியில மனிதன் நடக்கிற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, பூமி உருவாகிறதுக்கு முன்னாடியே இது அதோடைய வேலையை ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நம்ம இதை சூரியனோட கம்பேர் பண்ணணும்னா நம்ம சூரியனுடைய மேஸை ஒரு சோலார் மேஸ்ன்னு சொல்லலாம். ஆன்ஸ்கி மாதிரியான ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலுடைய மேஸ் நம்ம ஆய்வுகளின்படி கோடிக்கணக்கில் இருந்து பில்லியன் கணக்கான சோலார் மேசஸ் வரைக்கும் இருக்கலாம். அதாவது ஒரு சூரியன் இல்ல, 2 லட்சம் சூரியன் இல்ல, 1 கோடி சூரியன் இல்ல, ஒரு புள்ளியில கோடிக்கணக்கான அல்லது பில்லியன் கணக்கான சூரியன்களுடைய நிறை இருந்தா அங்க எவ்வளவு முக்கியமான விஷயம் இருக்கும். பிளாக் ஹோல் ரொம்ப பெருசுனா அது எல்லாத்தையுமே சாப்பிடுங்க அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. அது ஒரு மிகப்பெரிய மேஸ் ஒரே இடத்துல குவிஞ்சிருக்கிறதுக்கான காரணம் தான். இப்போ நம்ம கேலக்சியுடைய மையத்தில் இருக்கிற சாஜிரோடியஸ் ஏ ஸ்டாரை நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணுறோம். அது நம்ம சூரியன் மாதிரியான கிட்டத்தட்ட 4.3 மில்லியன் சூரியன்களை ஒன்று சேர்த்து அதோடைய மேஸ் எவ்வளோ இருக்குமோ அதுக்கு ஈக்குவலான மேஸ் அந்த பிளாக் ஹோலில் இருக்குது சாஜிரோடியஸ் ஏ ஸ்டாரில். இது நம்ம கேலக்சிக்கு தேவையான அளவுக்கு ஒரு அமைதியான ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் தான். ஆனால் ஆன்ஸ்கி மாதிரியான பிளாக் ஹோல் இதை விட 100 மடங்கு அல்லது 1000 மடங்கு பெருசாக இருக்கலாம். அதனால தான் சாஜிரோடியஸ் ஏ ஸ்டார் ஒரு மிகப்பெரிய அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு பிளாக் ஹோல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒருவேளை இதை சூரிய குடும்பத்துடைய மையத்தில் வச்சா ஆன்ஸ்கி மாதிரியான ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் சூரியனுக்கு பதில் இருந்துச்சுன்னா உடனே எல்லாமே உள்ளுக்குள்ளே போயிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அது இல்லை. முதல்ல அதோடைய ஈர்ப்பு விசை அதோடைய நிறை அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் அந்த மேஸ் பில்லியன் சூரியன் அளவு இருந்துச்சுன்னா சூரிய குடும்பம் அப்படி இருக்க முடியாது. பூமி, செவ்வாய், வியாழன் மாதிரியான பல கிரகங்கள், எல்லா கிரகமே அதோடைய பாதையை விட்டு அது கண்டிப்பாக எல்லா இடத்துக்கும் சிதறல் ஆகும். சில உடனே வெளியே தள்ளப்படலாம், சில மிக வேகமாக மையத்துக்குள்ளே போகலாம். கடைசியில் அந்த பிளாக் ஹோலுடைய ஈவெண்ட் அழிசான அது கடக்கும்போது
சூரிய குடும்பம் அழியும்னு சொல்றதை விட அது ஒரு சோலார் சிஸ்டம் மாதிரி இருக்காது. அது வேற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தை நமக்கு உண்டாக்கும். இதை இப்ப கண்டுபிடிச்சாங்களா அப்ப கண்டுபிடிச்சாங்களா அப்படி ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 20ஆம் நூற்றாண்டுடைய இறுதியில 21ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்பத்துல எக்ஸ்ரே தொலைநோக்கிகள் மூலியமாகவும் ரேடியோ தொலைநோக்கிகள் மூலியமாகவும் இதோடைய குவைசாரை இவங்க ஆய்வு பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய பிளாக் ஹோல் இங்கே இருக்கிறதுக்கு மறைமுக ஆதாரங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. சிலதில் ஆய்வாளர்கள் தங்களுடைய குழு எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு சர்வே அடிப்படையில் இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வேவே எடுத்தாங்க. ஆன்ஸ்கி அப்படிப்பட்ட ஒரு பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். மனித வரலாறோட இதை சேர்த்து பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியும். மனிதன் குகையில் தீய மூட்டின காலத்தில் கூட இந்த பிளாக் ஹோல் ஏற்கனவே இருந்திருக்கும். எகிப்த் பிரமிடு கட்டும்போது, சங்க இலக்கியங்கள் எழுதப்படும் போது, கெலிலியோ வானத்தை பார்க்கும்போது அங்கே அமைதியாக இது அந்த டைம் அண்ட் ஸ்பேஸை வளைச்சிட்டு இருந்திருக்கும். நம்ம வாழ்க்கை 100 வருஷம் தான், ஆனால் நம்ம வரலாறு 1000 வருஷம். இதோட கம்பேர் பண்ணும்போது பிரபஞ்சத்துடைய வரலாறு பில்லியன் வருஷம். அந்த அளவில் தான் ஆன்ஸ்கி மாதிரியான பிளாக் ஹோல் நம்மளால் புரிஞ்சுக்கணும். இந்த எல்லா அறிவியலும் ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்லும். பிளாக் ஹோல் பயங்கரமான ஒரு கதாபாத்திரம் இல்லை, அது பிரபஞ்சத்துடைய கட்டமைப்பு உருவாக்க உதவக்கூடிய முக்கியமான ஒரு மிஷன். (3C371) அப்படின்னு நம்ம பெயரிடப்பட்ட ஒரு இடம் நம்ம பூமியிலிருந்து பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். வானம் ரொம்ப டார்க்காக இருக்கும். இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்டவே முடியாது. ஆனால் அந்த டைரக்ஷனில் நம்ம டெலஸ்கோப்பில் வரக்கூடிய ரேடியோ சிக்னல்ஸ் இந்த யூனிவர்ஸில் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சிக்னல் ஒன்று வருது அப்படிங்கிறத நமக்கு சொல்லும். 3C371 அப்படிங்கிறது ஒரு கேலக்ஸி. இது நம்ம மில்கிவே மாதிரி தான் இருக்கும். நட்சத்திரங்கள் இருக்குது, கேஸ் அண்ட் டஸ்ட் இருக்குது. அதோடைய மையத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிராவிட்டி இருக்குது. இதை நம்ம வெறுமன ஒரு கிராவிட்டியோடைய மையம்னு மட்டும் எடுத்துக்கக்கூடாது. இது ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல். இந்த பிளாக் ஹோல் நம்ம அதோடைய மேஸை நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணும்போது 100 மில்லியன் மடங்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம சூரிய குடும்பத்தை அது 100 மில்லியன் மடங்குக்கு மேலே ஆக்கணும்னா அதுக்கு சமமான மேஸ் அதில் கிட்டத்தட்ட இருக்கும். அந்த அளவுக்கு மேஸ் ஒரு சின்ன வால்யூமில் குவிஞ்சா ஸ்பேஸ் அண்ட் டைம் அங்கே கண்டிப்பாக நேராகவே இருக்காது, கண்டிப்பாக வளைஞ்சிருக்கும். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போனோம்னா கிட்டத்தட்ட நம்ம பூமியிலிருந்து 600 ஒளியாண்டுகள் தொலைவுக்கு ஒளியுடைய வேகத்தை நம்ம பயணம் பண்ணணும். அப்படி பயணம் பண்ணோம்னா நம்ம 600வது வருடங்களில் அந்த இடத்துக்கு நம்ம போய் சேருவோம். வெறுமனே இதை நம்ம 600 மில்லியன் ஒளியாண்டுகள் மட்டும்தானா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் உண்மையை சொல்லணும்னா ஒரு வெளிச்சம் அங்கேருந்து இங்கே வருதுன்னா அதுக்கு 600 மில்லியன் ஆண்டுகள் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற அந்த வெளிச்சம் 600 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த வெளிச்சம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்போ இருந்து தான் அந்த கேலக்சியிலேருந்து வெளிச்சமே கிளம்பியிருக்கு. அந்த நேரத்தில் பூமியில் காம்ப்ளெக்ஸ் லைஃப் கூட இருக்காது. ஆனால் அங்கே அந்த பிளாக் ஹோல் ஏற்கனவே ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்கும். இந்த பிளாக் ஹோல் சும்மா வெறுமனை அமைதியாக இருக்கலை, அதை சுற்றி கேஸை இழுத்துட்டே இருக்கு, அதை வேகமாக சுத்த வைக்குது. அந்த சுழற்சியில் உருவாக்கக்கூடிய ஆக்ரோசன் டிஸ்கில் டெம்பரேச்சர் மில்லியன் கெல்வின் அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே கேஸ் பிளாஸ்மாவாக மாறும். எலக்ட்ரான்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாமே அதில் சிக்கி ஒளியுடைய வேகத்துக்கு ரொம்ப பக்கமாக ஆக்ரோசன் டிஸ்கை கொஞ்சம் ஆக்சலரேட் ஆகும். இந்த ஆக்சலரேஷன் தான் 3C371 ரேடியோ ஜெட்டுக்கான முதன்மையான காரணமாக இருக்குது. இந்த ஜெட் கேலக்சியுடைய மையத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான ஒளியாண்டுகள் தூரம் வரைக்கும் ஸ்பேஸில் ரொம்ப நீளமாக பாயுது. இது வெளிச்சம் வெறுமனே அது நம்ம வெளிச்சமாக மட்டும் பார்க்காம இது ஒரு பார்ட்டிக்கல் ஸ்ட்ரீமாக எடுத்துக்கணும். 3C371 மனிதர்கள் முதல்ல பார்த்தது கண்கள்னால கிடையாது, இது ரேடியோ டெலஸ்கோப்னால தான். ஏன்னா கேம்பிரிட்ஜ் ரேடியோ சர்வேல ஒரு விசித்திரமான ரேடியோ சோர்ஸ் ஒன்று டிடெக்ட் ஆச்சு. அதுக்கு கேட்டலாக் நம்பர் ஒன்று கொடுத்தாங்க. அந்த நம்பர் தான் 3C371. அந்த காலத்தில் பிளாக் ஹோல் அப்படிங்கிறது ஒரு தியரிட்டிக்கல் ஐடியாவாக இருந்துச்சு. ஆனால் அப்சர்வேஷன் அந்த கேலக்சியுடைய மையத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு காம்பேக்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டுச்சு. இதை தொடர்ந்து ஆப்டிக்கல் டெலஸ்கோப்லேயும் ஸ்பேஸ் அப்சர்வேட்டரிஸ்லேயும் மல்டி வேவ் லென்த்தில் ஒன்றுக்கு ஒன்று எல்லாமே சேர்த்து நம்ம 3C371 ஆக்டிவ் கேலாக்டிக் நியூக்ளியஸை நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். இந்த பிளாக் ஹோலுக்கு டெம்பரேச்சர் என்ன? பிளாக் ஹோலுக்கு சர்ஃபேஸ் கிடையாது. ஈவன் டெரிசானுக்கு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஹாக்கிங் ரேடியேஷன் மூலியமாக வருதுன்றது ஒரு கணக்கு. அது அப்சல்யூட் ஜீரோக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும். ஆனால் பிளாக் ஹோல் சுற்றி இருக்கக்கூடிய ஆக்ரோசன் டிஸ்கில் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அங்கே அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் உடஞ்சி
மேட்டர் பியூர் பிளாஸ்மாவாக மாறும். இப்போது அந்த பிளாக் ஹோல் நம்ம சூரிய குடும்பத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தால் நம்ம சூரியன் கண்டிப்பாக இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். 3C371 பிளாக் ஹோலாக இருந்துச்சுன்னா எர்த்துடைய ஆர்பிட் கண்டிப்பாக ஸ்டேபிளாகவே இருக்காது. ஏன்னா கிராவிட்டி ரூல் அங்கே ரொம்ப ஒரு மேஸாக இருக்கும். ஆனால் அந்த பிளாக் ஹோல் அதோடைய மையம் ரொம்ப ஆக்டிவாக இருக்குன்றதுக்கான எக்கச்சக்கமான ஆதாரங்கள் நம்மகிட்ட இருக்குது. ஆக்குரேஷன் டிஸ்க் ஃபுல்லாக இருந்தால், ஒருவேளை இந்த ஜெட்டுடைய முகம் நம்மளுடைய பூமியை பார்த்து இருந்தால், அந்த ரேடியேஷன் நம்ம அட்மாஸ்பியரை சில 1000 ஆண்டுகளில் மாற்றிடும். லைஃபுக்கான தேவை கெமிஸ்ட்ரி தான், அங்கே அது நிலைக்கவே நிலைக்காது. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போக நினச்சா, இப்போது இருக்கக்கூடிய ரொம்ப ஃபாஸ்டான ஸ்பேஸ் கிராஃப்டில் ஒன்று நம்ம வாயேஜர் நம்ம எடுத்துக்குவோம். அதோடைய ஸ்பீடுக்கு நம்ம போனோம்னா பல ட்ரில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும். யூனிவர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய வயசை விட ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் 3C371 அப்படிங்கிறது நம்ம போகக்கூடிய இடம் கிடையாது, நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய இடம், புரிஞ்சிக்க வேண்டிய இடம். இன்னும் இப்போவுமே 3C371 மையத்தில் ஆக்டிவிட்டி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ரேடியோ எமிஷனில் வேரியபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஜெட்டுடைய ஸ்ட்ரக்சரில் சேஞ்சஸ் ரொம்ப அதிகமாக நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இந்த யூனிவர்ஸில் எதுவுமே தனியாக இல்லை. ஒவ்வொரு கேலக்சியுமே அதோடைய மையத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை வச்சுருக்கு. 3C371 பிளாக் ஹோல் டிஸ்ட்ராய்ட் இல்லை, அது ஒரு பேலன்ஸ் பாயிண்ட். ஸ்டார் எவ்வளோ உருவாகணும், கேஸ் எப்போ வெளியே தள்ளப்படணும், கேலக்ஸி எப்போ வளரணும், எல்லாத்தையுமே இந்த மையம் தான் தீர்மானிக்குது. இந்த பயணம் இங்கே இதோட நிற்க போகிறதில்ல. ஈவெண்ட் ஹொரைசானுக்கு பக்கத்தில் டைம் எப்படி மாறும், ஜெட்டில் பார்ட்டிக்கல் எப்படி ஆக்சலரேட் ஆகுது, அப்சர்வேஷன் இன்னும் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. இது எல்லாமே ரொம்ப மெதுவான ஒரு ஓட்டத்தோடு தொடரும். இது ஒரு கதை மட்டும் இல்லை, இது ஒரு கணக்குன்னே நம்ம சொல்லுவோம். யூனிவர்ஸ் எழுதிக்கிட்டே இருக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியான முறையில் இந்த கணக்கு எழுதிக்கிட்டே இருக்குது. இந்த பிளாக் ஹோலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் நம்ம பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் மாதிரி இல்லை. அங்கே இடம், நேரம், அதாவது ஸ்பேஸ் அண்ட் டைம் ரெண்டுமே தனியான ஒரு விஷயம் கிடையாது. அது ஒன்றுக்கு ஒன்று பிணைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. 3C371 மையத்தை நோக்கி நம்ம ஒரு பொருள் நகரும் போது அதோடைய வேகம் ரொம்ப அதிகமாகும். ஆனால் அந்த வேகம் மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஒரு பங்குன்னு எடுத்துக்க முடியாது. அந்த பொருளுக்கான நேரத்துக்கான ஓட்டமோ தொடர்ந்து மாறும். பக்கத்தில் போக போக அந்த பொருளுக்கு ஒரு வினாடி அப்படின்றது நம்ம பூமியில் பல வினாடிகளுக்கு சமமாக நீளம். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் இல்லை, இது ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியோடைய ஒரு டைரக்ட் எஃபெக்ட்னு நம்ம சொல்லலாம். இந்த பிளாக் ஹோலை சுற்றி இருக்கக்கூடிய ஆக்குரேஷன் டிஸ்க் அது ஒரு தட்டையான ஒரு டிஸ்க் மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் அது பல அடுக்குகளாக இருக்குது. உள்பகுதியுடைய கேஸ் ரொம்ப வேகமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப வேகமாக இருக்கும். ஆனால் வெளிப்புறத்துடைய கேஸ் முன்ன நம்ம பார்த்த வேகத்தோட ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த வேக வித்தியாசம் காரணமாக ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்றது அங்கே உருவாகுது. அந்த ஷியர் தான் கேஸை சூடாக்குது. அந்த சூடு ஒரு தீ மாதிரி இல்லாமல் அது ஒரு பார்ட்டிக்கல், ஒரு கைனட்டிக் எனர்ஜி எலக்ட்ரான்ஸை சிதறி அயானை தனித்தனியாக பிரிக்குது. மேட்டர் பிளாஸ்மா நிலையில் இருக்குது. இந்த பிளாஸ்மா மேக்னெட்டிக் ஃபீல்டோட சேர்ந்து ஒரு விசித்திரமான ஒரு சிஸ்டம் ஒன்று உருவாக்குது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரைட்டாக இருக்காது, அது சுருண்டு சுருண்டு ட்விஸ்ட் ஆகி எனர்ஜியை ரொம்ப அதிகமாக சேமிக்கும். இந்த குறிப்பிட்ட கட்டத்தில் இந்த எனர்ஜியை ரிலீஸ் ஆகுது. அந்த ரிலீஸ் தான் ஜெட்டை வெளிப்படுத்துது. 3C371 ஜெட் ஒரு வெளிச்சம் மாதிரி தெரியாது, ஆனால் அது ஒரு ரேடியோ டெலஸ்கோப்பில் அது ரொம்ப தெளிவாக தெரியும். ஜெட்டுடைய நீளம் கேலக்சியுடைய அளவை மீறி போகும். இந்த ஜெட் அது பாயக்கூடிய பார்ட்டிக்கல் ஸ்ட்ரைட்டாக போகாது, அது மேக்னெட்டிக் ஃபீல்டை சுற்றி ஸ்பைரலாகி ரொம்ப வேகமாக பயணிக்கும். இந்த இயக்கம் தான் சிங்க்ரோட்ரான் ரேடியேஷனுக்கு காரணமாகவே இருக்குது. இந்த ரேடியேஷன் தான் 3C371 ஒரு ரேடியோ லவுடு கேலக்ஸியாக மாற்றுது. இந்த ரேடியேஷன் கண்டினியூஸாக இல்லை, அதோடைய வேரியபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது பிரைட்னஸ் சில நேரங்கள் அதிகமாகும், சில நேரங்களில் கம்மியாகும். இந்த வேரியபிலிட்டி பிளாக் ஹோலுக்கு பக்கத்தில் அது மேட்டரை எந்தளவுக்கு சாப்பிடுது அப்படிங்கிறத காட்டுது. கேஸ் ஸ்மூத்தாக வாரலை, அது கிளம்ஸாக கொஞ்சம் மாறுது. ஒவ்வொரு கிளம்ப்லையுமே விழும்போது எனர்ஜி ரிலீஸ் மாறுது. அந்த மாற்றத்தை தான் நம்ம எழுத்துலேருந்து டிடெக்ட் பண்ணுறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம டிடெக்ட் பண்ணுற பிளாக் ஹோல் அது ஒரு பிளாக் ஹோல் கிடையாது. நம்ம பார்க்குறது அந்த பிளாக் ஹோலை உருவாக்கக்கூடிய சூழலை தான் பார்க்குறோம். ஈவெண்ட் ஹொரைசான் அதை தாண்டி என்ன நடக்குதுன்றத நம்ம ஃபிசிக்ஸ் இப்போ வரைக்குமே சொல்ல முடியலை. ஆனால் ஈவெண்ட் ஹொரைசானுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்றது 3C371 மாதிரியான ஆப்ஜெக்ட் நமக்கு ரொம்ப தெளிவாக காட்டும். இந்த பிளாக் ஹோலுடைய மேஸ் எஸ்டிமேட் பண்ணும்போது ஸ்டெல்லர் மோஷன் அண்ட் எமிஷன் லைன்ஸை அதன் மூலியமாக நமக்கு ரொம்ப கட்டுக்கோப்பாக காட்டுது. கேலக்சியுடைய மையத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் எவ்வளோ வேகமாக சுற்றுதுன்றதை நம்ம இந்த பிளாக் ஹோலுடைய மேஸை காட்டுது.
இந்த கால்குலேஷன் அன்சர்டனிட்டியாக இருக்குது. ஆனால் அந்த அன்சர்டனிட்டியும் சயின்டிஃபிக் பவுண்டரிக்குள்ளே தான் இருக்குது. 3C37 பிளாக் ஹோல் ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே உருவானதில்லை. அது பில்லியன் கணக்கான வருடங்கள் மேட்டரை சேர்த்து வச்சு வளர்ந்தது. ஒவ்வொரு ஆக்குரேஷன் எபிசோடுமே அதோடைய மேஸை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சிருக்கு. இந்த வளர்ச்சி கேலக்சியுடைய வளர்ச்சியோட ரொம்ப சேர்ந்து ரொம்ப பின்னி பணிஞ்சிருக்கு. பிளாக் ஹோலுடைய வளர்ச்சி இல்லைனா கேலக்ஸி வளர்ந்துருக்காது. கேலக்ஸி இல்லைனா அங்கே இருக்கக்கூடிய பல பொருட்கள் உருவாயிருக்காது. இந்த ரெண்டுமே ஒரே சிஸ்டமில் ஒரு பகுதி தான். 3C37 நம்ம ஸ்டடி பண்ணும்போது நம்ம ஒரு கேலக்சியுடைய லைஃப்பை, அதோடைய லைஃப் சைக்கிளை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டடி மட்டும் கிடையாது, இது யூனிவர்ஸுடைய ஒரு ஸ்ட்ரக்சர் பற்றின ஒரு டீப்பான ஒரு ஸ்டடி. இந்த இடத்துல ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது. யூனிவர்ஸ் சாக்லேட் இல்லை, அது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்டரை கரெக்டாக ஃபாலோ பண்ணுது. ஒவ்வொரு பிளாக் ஹோலும் ஒரு ரேண்டம் ஆக்சிடெண்ட்டாக இருக்காது. அது காஸ்மிக் எவல்யூஷனுடைய ஒரு கட்டம். இந்த ஓட்டம் தான் இன்னும் ரொம்ப ஆழமாக போக வைக்கக்கூடிய ஏவன் ஹாரிசனுக்கு பக்கத்தில் லைட் எப்படி வளைஞ்சு பயணிக்குது, டைம் டைலேஷன் அப்சர்வேஷனில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஜெட்ஸ் கேலக்சிக்கு வெளியே போய் இன்டர் கேலக்டிக் மீடியமை எப்படி பாதிக்குதுன்றதை நமக்கு ரொம்ப மெதுவாக சொல்லுது. இப்போ நம்ம போகக்கூடிய பிளாக் ஹோல் 550014+81 இதோடைய பேரி தான். இது ஒரு ஸ்டெல்லர் மாஸ் பிளாக் ஹோல். அதாவது மிகப்பெரிய நட்சத்திரம் அதோடைய வாழ்க்கையை கடைசி கட்டத்தில் முடிச்சதுக்கப்புறம் சுருங்கிடும். அந்த இடத்துல ஒரு பிளாக் ஹோல் கிரியேட் ஆகும். இந்த பிளாக் ஹோல் வேறு எங்கேயும் இல்லை, நம்மளுடைய மில்கிவே கேலக்சியில் தான் இருக்குது. பூமியிலிருந்து சுமார் 15,000 18,000 ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்குது. அதாவது இப்போ நம்ம பார்க்குற வெளிச்சம் அவ்வளோ தூரத்தில் இருந்து பயணம் பண்ணி வந்திருக்கு. வெளிச்சம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வெளிச்சமே வெளியேறாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பார்க்குற வெளிச்சம் அந்த பிளாக் ஹோலுடைய வெளிச்சம் கிடையாது, அதை சுற்றி இருக்கக்கூடிய ஆக்வரேஷன் டிஸ்குடைய வெளிச்சம். இந்த பிளாக் ஹோல் வெறுமனே தனியாக இல்லை, இது பக்கத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரத்தில் இருந்து வெளிவரக்கூடிய வாயுக்களையும் அந்த நட்சத்திரத்தையுமே மெதுவாக இது இழுத்துட்டு இருக்கு. அந்த பொருட்கள் எல்லாமே பிளாக் ஹோலில் நேராக விழுகலை. முதல்ல அது ஒரு ஆக்வரேஷன் டிஸ்க் ஒன்று கிரியேட் பண்ணுது. அதாவது அந்த கருந்துளையை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு வட்டு இந்த விண்வெளியில் சுத்தக்கூடிய நெருப்பு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம பார்க்குற இந்த ஆக்வரேஷன் டிஸ்குடைய டெம்பரேச்சர் பல டிகிரி இருக்கும். கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான டிகிரி வரைக்கும் அதிகமாக இருக்கு. சில பகுதிகளில் 10 மில்லியன் கெல்வினுக்கு மேலே இருக்கிறத நம்ம நோட் பண்ணியிருக்கோம். இந்த வெப்பத்தினால அந்த டிஸ்க் எக்ஸ்ரே ரேடியேஷனை வெளியிடுது. அதனால தான் இந்த கருந்துளை முதன்முறையாக ஆப்டிக்கல் டெலஸ்கோப்பில் பார்க்க முடியாமல் ஒரு எக்ஸ்ரே டெலஸ்கோப் மூலியமாக நம்ம பார்த்துருக்கோம். இந்த பிளாக் ஹோலை முதல் முறையாக கண்டுபிடிச்சது நாசாவோட உஹுரு அப்படின்ற ஒரு எக்ஸ்ரே அப்சர்வேட்டரி. அதை தொடர்ந்து HEAO, ரோசாட், சந்திர எக்ஸ்ரே அப்சர்வேட்டரி மாதிரியான முக்கியமான கருவிகள் பார்த்துருக்கு. குறிப்பாக சந்திரா டெலஸ்கோப் இதோடைய ஸ்ட்ரக்சர், எனர்ஜி அவுட்புட், வேரியபிலிட்டி எல்லாமே ரொம்ப அழகாக பார்த்துருக்கு, ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. இந்த பிளாக் ஹோலுடைய மாஸ் சுமார் 9 to 11 மடங்கு நம்ம சூரியனுடைய மாஸுக்கு இருக்கும். இவ்வளோ பெரிய மாஸ் ஒரு டென்னிஸ் பாலுடைய சைஸுக்கு சுருக்கப்பட்ட எப்படி இருக்கும்? இது வெறும் இப்போ வரைக்கும் தியரியா மட்டும்தான் இருக்குது. இவ்வளோ ரொம்ப கம்மியான இடத்துல இவ்வளோ பெரிய மாஸ் சுருக்கப்பட்டிருக்கு. அதுதான் இந்த பிளாக் ஹோல். இந்த ஈவன் ஹாரிசனுடைய ரேடியஸ் சுமார் 30 கிலோமீட்டர். அதாவது நீங்கள் ஒரு 2 வீலர் எடுத்துகிட்டு சென்னையிலிருந்து செங்கல்பட்டு வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா அந்த இடைப்பட்ட தூரம் தான் அந்த ஒட்டுமொத்த பிளாக் ஹோலுடைய ஆக்யூரேஷன். இதில் 10 சூரியனுடைய மாஸ் அடங்கியிருக்குன்னா கண்டிப்பாக ரொம்ப ஆச்சரியம் தான். இந்த பிளாக் ஹோலுடைய மையத்தில் இருக்கக்கூடிய சிங்குலாரிட்டியுடைய டெம்பரேச்சர் நம்ம நேரடியாக பார்க்கவே முடியாது, மெஷர் பண்ண முடியாது. ஆனால் அதோடைய ஆக்யூரேஷன் டிஸ்க் அங்கே 10 மில்லியன்ல இருந்து 100 மில்லியன் கெல்வின் வரைக்கும் வெப்பம் அதிகமாக இருக்கலாம். அதாவது சூரியனுடைய மையத்தை விட பல மடங்கு அதிகம். இதை நம்ம சோலார் சிஸ்டமில் வச்சோம்னா என்ன ஆகும்? நம்ம சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல வெறும் இருட்டு மட்டும்தான் இருக்கும். பூமிக்கோ அல்லது எந்த கிரகத்துக்கோ எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. ஆனால் மெதுவாக எல்லா கிரகமும் அதோடைய மையத்தை நோக்கி இழுக்கப்படலாம். பட் அதுக்கே லட்சக்கணக்கான வருடங்கள் மேலே ஆகலாம். அதுக்கு முன்னாடியே இங்கே உயிர்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. ஒருவேளை உருவாகுச்சுன்னா அதனால் சஸ்டெயின் பண்ண முடியாது. காரணம், இங்கே வெளிச்சம் சுத்தமாக இருக்கவே இருக்காது. இது 1970களில் ஸ்டீஃபன் ஹாக்கிங், கிப் தார்ன் மாதிரியான விஞ்ஞானிகள் மூலியமாக விளக்கப்பட்டிருக்கு. பிளாக் ஹோல் அப்படிங்கிறது வெறுமனே அது ஒரு பொருள் இல்லை, இது ஒரு ஸ்பேஸ் அண்ட் டைமை உருவாக்கக்கூடிய, வளைக்கக்கூடிய ஒரு ஜியோமெட்ரி. சமீப காலங்களில் இதில் சில முக்கியமான ஆக்டிவிட்டி நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆக்யூரேஷன் டிஸ்குடைய வேரியபிலிட்டி, அதாவது அது சில மாதங்கள் அதிகமான எக்ஸ்ரே எமிஷன் கொடுக்குது, சில நேரங்களில் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் இருந்து வரக்கூடிய மேட்டருடைய அளவுக்கு நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கு. இந்த வேரியபிலிட்டி மூலியமாக ஆஸ்ட்ரோனாமர்ஸ்
அதோடைய ஸ்பின் ரேட், மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதோடைய ஜெட்டோடைய பெர்ஃபார்மன்ஸ், அதோடைய ஃபார்மேஷன் பொட்டன்ஷியல் எல்லாமே கணிச்சிட்டு இருக்காங்க. இந்த பிளாக் ஹோலுடைய ஸ்பின், அதாவது சுத்தக்கூடிய வேகம், சுமார் 0.7 இருந்து 0.9 ரேஞ்சில் இருக்கலான்னு கணிக்கப்படுது. அதாவது கிட்டத்தட்ட லைட்டோட ஸ்பீடுக்கு பக்கமா. இப்போ நம்ம அங்கே போக நினைச்சோம்னா நம்ம இப்போ இருக்கிற ஃபாஸ்டஸ்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் வாயேஜர், பார்க்கர் சோலார் ப்ரோப் மாதிரியான முக்கியமான ஸ்பேஸ் கிராஃப்டை நம்ம யூஸ் பண்ணலாம். இது சுமார் ஒரு செகண்டுக்கு 17 to 70 கிலோமீட்டர் வரைக்கும் தான் போகும். நம்ம அதிகபட்சமாக ஒரு செகண்டுக்கு 70 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்தில் நம்ம பயணம் பண்ணுறோம். நம்ம 15,000 ஒளியாண்டுகளை கடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 65,000 மில்லியன் வருடங்கள் ஆகும். மனித இனமே பல முறை அழிஞ்சு உருவாயிருக்கலாம். ஸோ இந்த பிளாக் ஹோல் பற்றி நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு காஸ்மிக் லெபார்டரி. எக்ஸ்ட்ரீம் கிராவிட்டி இருக்கக்கூடிய இடம். அங்கே டைம் ஸ்லோவாகுது, மேட்டர் அன்ஸ்டேபிளாக இருக்குது, எனர்ஜி அங்கே வயலண்ட் பண்ணுது. ஃபிசிக்ஸோடைய லிமிட்டை நம்ம செக் பண்ணுறதுக்கான சரியான இடம் தான் இது. இப்போ நீங்கள் பார்க்குறது வெறுமனை ஒரு பொருளை அழிக்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. இது ஒரு தகவலை சேகரிக்கக்கூடிய இடம். பிரபஞ்சம் எப்படி உருவாயிருக்கு, எப்படி மாறுது, அது எப்படி முடிவடையும், இதுக்கான க்ளூஸ் இந்த பிளாக் ஹோல்ஸில் இருக்கலாம். நம்ம இப்போ வானத்தை பார்க்கும்போது நட்சத்திரங்கள் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். பட் அதுக்குள்ள பல மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஸ்பேஸ் எலமெண்ட்ஸ் இருக்கு. நம்ம காலத்தை பார்க்குறோம், நம்ம பழைய பிரபஞ்சத்தை பார்த்துட்டு இருக்கோம். அந்த பார்வையில் ஒரு சின்ன ஒரு தூசு தான் இப்போ நம்ம பார்க்குற 550014+81 அப்படின்ற குட்டி பிளாக் ஹோல். ஆனால் எல்லாத்தையுமே இதை நமக்கு கற்றுக் கொடுக்குது. வெளிச்சம் ஓடிக்கிட்டே இருக்கு, நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு. யூனிவர்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க மனிதனுடைய அறிவு இன்னும் சுருங்கிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் நம்ம அங்கே போக முடியாமல் போகலாம், ஆனால் நம்ம அதை புரிஞ்சுக்காம இல்லை. அது மனிதனுக்கு உரித்தான ஒரு யூனிக்னஸ். நான் பல பதிவுகளில் சொல்கிற ஒரே விஷயம் இதுதான். இந்த யூனிவர்ஸை படிக்கிறதுக்கும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் நம்மளுடைய மனிதர்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்குது. வேறு எந்த ஜீவராசிகளுக்கும் இந்த யூனிவர்ஸ் அந்த அறிவை கொடுக்கவே இல்லை. ஸோ நீங்கள் வானத்தை பாருங்கள், பல வெளிச்சங்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு வெளிச்சமும் பல கதைகளை தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்குது. பட் அதோடைய லாங்குவேஜ் நமக்கு புரியலை. ஆனால் நம்ம அந்த லாங்குவேஜ் கற்றுக்க ட்ரை பண்ணாலே போதும், அது என்ன எழுதிட்டு இருக்குன்றத நம்ம ஈஸியாக படிக்க முடியும். ஸோ தொடர்ந்து வானத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வெளிச்சங்களை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ஸ்பேஸ் எலமெண்ட்டை கண்டிப்பாக நம்ம சேர்ந்து சுற்றுவோம். பாய்.